சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னக்கா எதுவுமே பேசாம அமைதியா வந்துட்டு இருக்க? என்னத்த யோசிச்சுட்டு இருக்க? எப்போ வசந்தி தான் லொடலொடன்னு பேசிட்டு இருப்பா. அவதான் இன்னைக்கு அமைதியா வந்துட்டு இருக்கா. அவள் கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஏக்கோ 4 மணி இப்ப என்ன யோசிச்சுட்டு வருதுன்னு எனக்கு தெரியாமலக்கா இருக்கு. அதனாலதான் 4 மணிட்டு கேட்கல. நான் என்ன யோசிக்கங்கறது சொல்லிருவியா? சின்னப்படி அப்ப சொல்ல கரெக்டா சொல்லணும்னு வச்சுக்கியா ஒரு 100 ரூபா உனக்கு தருவேன். யாரு நீங்க தானே 100 ரூபா தருவியன்னு வாயை பொளந்துட்டு நிக்கேன். அதுக்கு இல்ல சின்னப்படி, நான் என்னதான் யோசிச்சேங்கறது நீ கரெக்டா சொல்லணும்ல. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் என்ன யோசிச்சு சொல்ல பாப்பா இப்ப. இல்ல காப்பி குடிக்க நேரம் வேற ஆயாச்சு. நம்ம புஷ்பாக்காவுக்கு ஏற்பாட்டுல வந்திருக்கோம். எங்கனையாவது ஹோட்டல் எங்கனையாவது நிறுத்தி காப்பியும் வடையும் ஏதாவது வாங்கி தருவாளா? இல்ல சின்ன பொண்ணா வண்டி அப்படியே நேரம் இழுக்க சொல்லி அவ அண்ணன் வீட்டுல கொண்டு இறக்கிடுவாளா? அங்க காப்பி கிடைக்குமா இல்ல டீ கிடைக்குமா? ஒருவேளை பச்சை கிடைக்குமா இல்ல உளுந்த வடை கிடைக்குமா இல்ல பருப்பு வடை தான் கிடைக்குமா அப்படின்னு ஒரே யோசனையா இருக்கு. அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கேன். வாயை பிளந்துட்டு இருக்க. சின்னப்படி சொன்னது சரியா சரியில்லையா? அக்கா சரி நல்லதுன்னு வாயை பிளந்துட்டு இருக்கு 4 மணி. இல்லன்னா சண்டைக்கு வந்திருக்கும்ல இதுக்கு முன்னாடி. ஆமா, வம்புகளுக்கெல்லாம் உனக்கு உறக்கமே வராதுல்ல. இது நல்ல கதையா இருக்கா? 4 மணி நான் ஒண்ணு உங்களை வம்பு கிழக்கல. நம்ம புஷ்பாக்கா தான் வம்பு கிழத்தா. நான் புஷ்பாக்காவை தான் என்னக்கா சும்மா வரையா அமைதியா அப்படின்னு கேட்டேன். இதுக்குதான் வராம இருந்திருக்க வேண்டியது. பேசாம வீட்டுல இருந்தோம்னா இந்நேரம் காப்பியை போட்டு குடிச்சிட்டு நல்ல அளவோட டிவியை பார்த்துட்டு கிடந்திருப்பேன். இப்ப கூட கெட்டு போல இறக்கி விட்டுட்டா. ஏன் வரலங்காட்டி வண்டி நிறுத்திட்டீங்கன்னா நீ இறக்கி விட்டேன்னு வச்சுக்கிய குறுக்கால வீட்டுக்கு பொடி நடைய நடந்து போயிருவா. பாவி மக்கா, வாய திறக்க வழி இல்லம்மா. பகா முன்ன வச்ச காலனை என்னைக்கு பின்ன வைக்க மாட்டேன். வண்டியில ஏறியாச்சு, இனிமே நீங்க இறங்கும் போது நானும் இறங்குவேன். ஊடல இறக்கி விட்ட அதுக்கப்புறம் இங்கடி சத்தியாகிரகம் பண்ணி போடுவேன். அத்தைங்களே சொன்னீங்களே இந்த 4 முடிய வச்சுக்கிட்டு நான் படுத்த பாடு வாரேங்கு போறேங்கு. நீங்க என்ன 2 நாள் கூட்டிட்டு போங்களா உங்க வீட்டுக்கு விருந்துக்கு 4 முடிய? சின்னப்படி சும்மா இல்ல, ஏகப்பட்ட ரசிகர்கள்லாம் எனக்கு உள்நாட்டுல மட்டும் இல்ல வெளிநாட்டுலயும் இருக்காவோ. எக்கோ 4 முடியக்கா வாங்கக்கா எங்க வீட்டுக்கு ஒரு நாளாவது வந்துட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காவோ. நான் தான் இங்கே கிடந்துட்டு இருக்கேன் வாங்கூட. எப்பா எதெல்லாம் சொல்லுதம்மா நான் 4 முடி ஒண்ணு சொன்னா 9 சொல்லும். சின்னப்படி அமுக்கிற மாதிரி இருந்துட்டு இந்த நீலுக்குட்டி பண்ணிருக்க ஜுவாலிய பத்தியா? மாசமா இல்லையாம்ல? ஆமாடி நானும் கேள்விப்பட்டேன்டி. அப்படியே நெசமாவா? ஆமாக்கா அந்த விஷயம் எனக்கு 2 மாசம் முன்னாலே தெரியும். உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப முதல்ல நாத்துக்கு சொல்லிருக்க வேண்டியதானே? அவ கொட்டத்தை முதல்ல அடக்கி விட்டுருக்கலாம்ல. இல்ல 4 முடி அப்பவே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எதையாவது ஒண்ணு சொல்லி கால்மால் பண்ணி திருப்பிடுவா நமக்கு எதிரா. அவ அப்படியாப்பட்ட ஆளாகும். அதனாலதான் நேரம் வர வரைக்கும் காத்திருந்தேன். தான் வாயாலே சொல்லணும். அதுக்காண்டி தானே இவ்வளவு நாள் காத்திருந்தேன். பூசண வடைக்கு ஆசைப்பட்டு எலி மாதிரி வந்தா அப்படி எலி பொறி வச்சு புடிச்ச மாதிரி புடிச்சிட்டோம்ல. அதுதான் எங்க வீட்ல இருந்து ஒரு பப்பளி பிடித்து தீட்டு ஓடுனியோ? ஆமாங்க பின்ன நானா திங்க போறேன். இப்படியே பெருச்சாலி அமுட்டுக்கிட்டு இனி சும்மா இருப்பல ஒரு நாத்து கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிருவல. இல்லபடி ஆரம்பத்துல வானாத்து இப்படிதானே ஏதாவது ஒரு குடைச்சல கொடுத்துட்டே இருப்பா. நீனும் கொஞ்சம் சமாளிச்சு எடுத்து போயிட்டு இருந்த. ஏதாவது சுவாரஸ்யமான கதைகள் இருந்தா சொல்லு. அப்படியே வண்டியில போகும்போது ஜாலியா கேட்டுட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா கதை கேட்கறதுக்கு சரியான ஆள் தான். ஆமாடி வா நாத்து கதையை சொன்னாலே ஜாலியா தான் இருக்கும். சொல்லிட்டு ஏதாவது பண்ண எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு நாள் நான் அடைச்சு விட்டு இருந்தேன். அப்ப என் நாத்து ஊர்ல தானே இருந்தா. அங்க இருந்து பஸ் ஏறி காலையில வந்துட்டா ஒரு நாள். அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? புதுமரமோல வயிறு பசிக்கு என்ன தேவையான செஞ்சிருக்கல கொண்டாமா. எடி எமக்கா நபத்த மவள ராசாத்தி நல்லா இருக்கே மக்கா. இடி நீ மட்டும் தான் வந்தியா? உன் புருஷன் வரக்கன்ல? நான் மட்டும் தான் வந்தேன். அவர் ஆபீஸ் கிளம்பி அங்க வர போறாரு. அங்க வர பஸ் ஏறி வாரேன். மடி புதுமரமோல என் மொம வந்திருக்கா. அவளுக்கு சேர்த்து என்னத்தைய கொண்டு வா. வாங்க நாத்து நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நீ. என்னி நீங்க கட்டியிருக்க சாரி கலர் காம்பினேஷன் அடிபொலி தூளா இருக்கு. அதுக்கு ப்ளவுஸ்ல ஆரி வர்க் ஜம்முன்னு போட்டுருக்கீல. எங்க உங்க ஊர்லயே போட்டியே? என்னி நான் எங்க போய் சாரி எடுத்தாலும் சரிதான். ஒரு வழுக்கி கொள்ளாத சாரி தான் எனக்கு ஆம்படும். குப்பை குளம் தான் எனக்கு கிடைக்கும். அதான் நீங்க எடுத்த இடத்துல எனக்கும் இதே மாதிரி கலர்ல இதே டிசைன்ல ப்ளவுஸ் ஆரி வர்க் வச்சு கொஞ்சம் போட்டு வாங்கி தருவீங்களா அண்ணி? உனக்கு சேலை வேணும்னா உன் கையில இருக்க துட்டு கொடு. அப்பதான் வாங்கி தருவா. அண்ணி கையில இப்ப துட்டு கொண்டறல பத்துடுங்க. நான் எதிர்பாராமல வந்தேன். நீங்க சேலைலாம் எடுத்துட்டு வாங்க. ப்ளவுஸையும் தச்சு கொண்டாங்க. அதுக்கு அப்புறம் எவ்வளவு துட்டு அத தந்துறேன் உங்களுக்கு. சரி நாத்து 2 பேரும் சாப்பிடுங்க. அட தோசை ஆறுதுல்ல. புதுமரமோல பரவாயில்லையே. அடைய அவியலும் நல்ல அடிபொலியா வச்சிருக்க. அம்மா உனக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சு போச்சா? அடையில உப்பு இல்ல, ஒரே உரப்பு. அவியல பார்த்தா வாயில வைக்க முடியல. சட்னி அதுக்கு மேல எப்போ ஏ பாவி மக்கா நல்லா இல்லன்னு ஒரே வாயில போட்டு யாப்பு விட்டுட்டா. டி காலையில நெட்டி செஞ்சு கொடுத்த உன் புருஷனுக்கு உன் மாமியாளுக்கும். அம்மா எனக்கு அடுக்கல பக்கம் போனாலே தலை கிறுன்னு சுத்துதுமா. ஆமாமா அடுக்கல பக்கமே போல. என் புருஷன்ட ஹோட்டல்ல வாங்கி தின்னுடன்னு சொல்லிட்டேன். என் மாமியாரி முந்தான உள்ள கஞ்சி கிடக்கு. அத குடிச்சிடுங்க தேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்க வந்து சாப்பிட வந்தேம்மா அதான். டி எதிரடி ஏல செய்ய உனக்கு கறி வலிக்கு அங்க இருந்து மேலைட்டு திங்கி வந்திருக்க. வந்தவா இங்க இருக்க சாப்பாட்ட குறை சொல்லி வெட்டி செய்தா?
என் மருமம் அளவோல செய்து எடுத்தாரா உனக்கு கொழுப்பாண்டி நாத்தனா இருக்கிற திமிரு வாடி திரும்பி பார்க்காம வாரியில் கொண்டு அடிப்பேன். அரியணை எமக்காதைக்கு என் நாத்து அமைச்சிட்டு போட்டு அதுக்கப்புறம் துட்டு கொடுத்தாலாம் உனக்கு சேலை எடுக்கிறதுக்கு ஆரி பிளவுஸ் எல்லாம் தச்சு எடுத்து கொடுத்தியா அவ துட்டுல மண்ணா கட்டி எருமை யாப்ப விட்ட கதை தான். அவ எங்க இருந்து துட்ட தர நான் சேலை எடுத்து கொடுக்க நான் கொடுப்பனா பியாசம காமுக்கமா இருந்துகிட்டேன். அடுத்த வரும்போது எண்ணி சாரி என்னாச்சு பிளவுஸ் என்னாச்சு ஆரி ஒர்க் என்னாச்சு அப்படின்னா நான் யாரு பச்சை தண்ணியிலே பால் கோவா கிண்டக்கூடிய ஆள் இல்ல சும்மா இருப்பனா அது சொல்லும் நேத்து தாண்டா மெனக்கிட்டு உனக்காண்டி கார் பிடிச்சு போய் அந்த கடையில அதே மாதிரி சாரி எடுத்துட்டு அப்படியே பிளவுஸ் ஆர்டர் கொடுத்து சூப்பரா ஆரி ஒர்க்கு டபுள் செலவுல உனக்காண்டி பண்ணணும்னு நினைச்சு போனேன். அந்த கடையா அந்த ஆளு ராத்திரியோட ராமரமா அடிச்சு போட்டு எங்கேயோ ஊரை விட்டு வாடிட்டாரா கூட்டம் குமிஞ்சு கிடந்து அப்படின்னே பாப்போம். நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் உனக்கு ஒரே குப்பை சாரி தான் போ. நீ இந்த ப்ளூ கலர் சுடிதார தவிர ஒண்ணு போட மாட்டா இதே போட்டுட்டு திரினே உடனே வாய திறக்கல கப்பு சிப்பன் ஆயிட்டா. நீதான் சிறப்பட்டு பதிலடி கொடுக்க சரியான ஆளு. அதுக்கப்புறம் நாள் ஆவாம பரவாயில்ல பத்தியடி மாறிட்டா பத்தி அப்படியே. ஆமாக்கா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அப்படிதாக்கா முண்டை தூக்கி போட வருவா நான்லாம் சும்மா விடுவானா கேட்ச் பிடிச்சு அப்படி திருப்பி தூக்கி போட்டுருவேன். ஆமியா ஊர்ல இருந்தா சரிப்படாது அம்மையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொட்டியை கட்டிட்டு புருஷனையும் கூட்டு எய்தாப்புல வீட்டுக்கு வந்து சேர்ந்தா அவளுக்குன்னு ஒரு நாத்து வந்து படாத பாடு படுத்தினா பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா. அப்பதான் யாருமே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு அப்படியே டோட்டலா மாற ஆரம்பிச்சிட்டாக்கா. இப்ப அப்படியே எனக்கு சப்போர்ட்டா மாற ஆரம்பிச்சிட்டா. பரவாயில்ல நல்ல அண்ணி நல்ல நாத்துமா. இப்ப அவளு நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிதான் என்னனாலும் எதுனாலும் என்கிட்ட தான் ஓடி வந்து எண்ணிப்பா. நாத்த பத்தி பேசும்போதே என் மைனிகாரி ஞாபகம் வருதுடி. இந்த தெற்கு மாற போய் அப்படியே நேரம் 1 கிலோமீட்டர் வழியா போனோம்னு வச்சுக்கேன் என் மைனிகாரி வீடு வந்துடும் டி. திடீர்னு யாராவது போற வழியில பாத்துட்டான்னு வச்சுக்கேன் நம்ம போயிட்டு போலான்னு வச்சுக்கேன் அந்தால சொல்லுவா மைனியோ அங்க நவார வந்திருக்கியா எங்க வீட்டு பக்கம் உங்களுக்கு தலை காட்டதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையாக்கோ அப்படி இப்படிம்பா. ஆமா அவ வீட்டுக்கு போயிட்டாலும் நெக்லஸ் தராம ஏமாத்துற கள்ளி அவளும் செய்யதெல்லாம் பெருசா வராது நம்ம சின்ன விஷயம் செய்வோம் அதுவும் ஆன மாதிரி பெருசா வந்து நிக்கும். அதாம்டி சொல்லுதே எங்க அண்ணனை பாத்துட்டு அந்த லேச ஒரு ஏட்டு அவளை லேசா பாத்துட்டு போயிருவேன்டி. சரிக்கா வரும்போது பாப்போம். பியாசிட்டு நேரம் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடாத எங்க அண்ணன் வீட்டுல இருக்க மாட்டா எப்படியும் வயல்ல தான் இருப்பான் நேரம் வயலுக்கு விடு வண்டிய. 1 2 3 5 என்னடி இது ஒரு நாள் இல்லாத திருநாளா ஒரே எக்ஸசைஸா இருக்கு. அதுவும் 3க்கு இடத்துல 4 கார்டுல 5 இடத்துல 6 7 கார்டுல 8. யோ வெரி ஏத்திட்டு இருக்கேன் வெரி வெரி வெரி. இது வெறி ஏத்துதாளா என் பொண்டாட்டிக்கு வெறினா எதுவும் கடிச்சு போட்டா வெறி பிடிச்சு போய் கடைசியில என்ன கடிச்சு போடக்கூடாது அதுக்குள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கூட்டு போய் 4-5 ஊசியை போடணுமே இவளுக்கு. எடி வாட்டி நல்லா இருப்ப ஒரு ஊசியை போட்டு வந்துடும் அவள் வெறி ரொம்ப முத்திடுறாம மூஞ்சி மோரையும் பாருங்க எனக்கு வந்து சேர்ந்து இருக்கிறேன் வெறி நாய் கடிச்சு போட்டு நினைச்சா வெறி ஏத்துது போய் வெறி ஏத்துது எல்லாரும் என்ன ஒரு மாதிரி சீப்பா நினைக்கங்க எதுக்கு லாயக்கில்லாத வில்லி ஒண்ணுக்கு ஒப்பேறாதவா அப்படி நினைக்கனால சொல்ல எனக்கு வெறி யாரிக்கிட்டே இருக்கு. சும்மா இருக்க உன்ன எல்லாரும் சொரிஞ்சு விடுதாவ பாத்துக்க நீ பேசாம இரு தேவையில்லாம யாராவது ஏதாவது சொன்னு சொல்லிட்டு வெறி ஏத்துதே அதை ஏத்துதே இதை ஏத்தேன்னு சொல்லிட்டு கிறுக்கு பிடிச்சு இலையாத. எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிதான் இந்த லட்சணத்துல வந்து நிக்க தேவையில்லாம எதையாவது பண்ணிக்கிட்டு சீரழிஞ்சிட்டு கிடக்காத. உமட்டெல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்துல இன்னும் 5-6 ஸ்டெப் பண்ணிருப்பேன் கூட கொஞ்சம் வெறி யாரி இருக்கும் வெறி 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 தூர தள்ளி போய் இது என்ன அடிபட்டாலும் அடங்காது. வந்துட்டா ஐலாட்டி சிலுக்கு புலுக்குன்னு ஆட்டிக்கிட்டு ஒரு ஜூஸையும் கூட்டிட்டு வந்துருவா. இன்னைக்கு நான் வாங்கி குடிச்சிரோனா இவ கையால எத்தனையோ நாள் அதை இதையும் வாங்கி குடிச்சிட்டு நான் நல்லா வாங்கி கட்டியிருக்கேன். உன்னை சுவாலிய முடிக்க தாண்டியே வெறி ஏத்திட்டு இருக்கேன் அது தெரியாம நீ ஜூஸ் கொண்டு நீட்டிட்டு இருக்கியா என்ன நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீல்ல அதான் வெறி ஏத்துறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன நடந்து போச்சுன்னு பல்ல காட்டிட்டு இருக்காங்க போய் சாரி நீ உடம்பு தேத்துறதுக்கு தான் சொன்னேன் குடிங்க நீ நல்ல ஐஸ் போட்டு நல்ல ஜில்லுன்னு கொண்டு வந்திருக்கேன். இப்போ வாட்ட யார் கேட்டா யார் கேட்டானே ஜூஸ் போட்டு கொண்டா மண்ணங்கட்டிய போட்டு கொண்டா தண்ணங்கட்டிய போட்டு கொண்டான்னு சொன்னா வாட்டனா வந்துட்டா பாலை கொண்டாரே மோர கொண்டாரே ஜூஸ கொண்டாரேன்னு சொல்லிட்டு அரே புலி பசிச்சாலும் புல்ல திங்காது அந்த மாதிரி தானா அங்கேயே தனக்கு உதவி. இனி நான் தான் எனக்குன்னு ஜூஸ போட்டு குடிப்பேன் எனக்குன்னு காப்பியை போட்டு குடிப்பேன் எனக்குன்னு பாலை ஊத்தி குடிப்பேன். எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா மட்டும் தான் நீ கொண்டு வரணும் அதுக்கு இல்லாம நீனே உன் இஷ்டம் போல கொண்டு வந்து கையில நீட்டுன சரி நீ வேண்டாம்னா விடுங்க நானே குடிச்சுக்கிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ என் உடம்பரவா தங்கச்சியே நீ குட்டியலா தங்கச்சி அவ குடிக்கலன்னு கிடக்கா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு போய் ஜூஸ போட்டு குடிக்கிய கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. என்னது தொங்குச்சு கரெக்டா குசுகுசுங்காரு ஏற்கனவே தெருட்டூர் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன் இந்த ஜூஸ தந்தா குடிச்சு போட்டு கூட 2 தெருட்டூர் அப்படியே ஜம்முன்னு போயிட்டு வருவேன். அழகு சுந்தரனே உங்களுக்கு இல்லாததா நாங்கனே புடிங்கனே இத குடிச்சு போட்டு 2 இல்ல 20
ஆடு பகை குட்டி உறவாக்கும் மனுஷனும் கழுத்து பிடிச்சு நெரிச்சிடலாமான்னு வருது. வாங்கி உசு உசுன்னு குடிச்சிட்டு இருக்காரு. உலகம் சுற்றும் வாலிபன் நான். உலகம் சுற்றும் வாலிபன் நான். எங்க அம்மைய பார்க்கவே இல்ல, பாத்துட்டு வருவோம். அம்மகாரிய பார்க்கலனா இவளுக்கு உறக்க வராது. அப்பா ஒரு வழியா போயிட்டப்பா, இனிமேதான் நமக்கு நிம்மதி. முத எக்ஸசைஸ் பண்ணி வெறி ஏத்திருக்கோம்ல, கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு ஒரு பாலை குடிச்சோம்னா தான் ஜம்முன்னு இருக்கும். நம்ம கையாலே நம்மளே குடிப்போம். தன் கையே தனக்கு உதவி. பாக்கியலட்சுமி வாராச்சி, உள்ள வாங்க. பஞ்சு செல்ல தையி உள்ள வாங்க. பாக்கியலட்சுமி உள்ள வாங்க, ஆச்சின்னு கூப்பிட்டாச்சு, உள்ள வா. என்னாச்சு மூணேர் அப்படி நின்னுட்டியா? உள்ள வாங்க, நம்ம வீடு தானே. கருங்கச்சி மூணேர் கொஞ்சம் வேலையா இருந்தே அடுக்கலையில. பாக்கியலட்சுமி சோறாம பொங்கிட்டு இருக்கேன் ஆந்திக்கு. இல்லாச்சி மத்தியானமே சோறு பொங்கிலாம் சாப்பிட்டாச்சு. சாயந்தரம் எப்பவும் என் மொபைலுக்கு டிஃபன் ஐட்டம் தான் கொடுப்பேன் பாத்துடுங்க. டாக்டர் சீக்கிரமே நேரத்தை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, மாசமா இருக்க பிள்ளைக்கு 7-8 மணிக்கு மேல சோறு விதம் கொடுத்தோம்னா நெஞ்ச கரிச்சாப்ல இருக்கும். அதனால ஏதாவது லேசா சாப்பிடுற மாதிரி, சீக்கிரம் ஜீரணம் ஆகுற மாதிரி சாப்பாடை ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் கொடுத்துடணும் பாத்துக்க. அதான் நல்லது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல மாசமா இருக்கும்போது அப்படிதான். என் மொபைலுக்குலாம் அப்படிதான் நான் கொடுப்பேன். அதான் சாயந்தரம் போல ஏதாவது இந்த பயிர் வகைகள்லாம் அவிச்சு எடுத்து கொடுத்தா கொஞ்சம் உடம்புக்கு நல்ல சத்தானே. அதான் கொஞ்சம் சுண்டல வச்சிருந்தேன், கருப்பு சுண்டல். அதான் அடுக்கல்ல வேலை பார்த்துட்டு கிடந்தேன். ஆமா, கருப்பு சுண்டல், சிறுபேரு அந்த மாதிரிலாம் அவிச்சு கொடு, நல்லது. சாயந்தரம் போல கொஞ்சோண்டு. ஆமாமா, வடை பச்சி இந்த போண்டாலாம் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துறாதம்மா. பிள்ளைக்கு ஆவாது பாத்துக்கோ. வீட்டுல அவ அப்படியே ஆசைப்பட்டனா 1-2 செய்து எடுத்து கொடு. இல்லன்னா இந்த மாதிரி சுண்டல் பயிர் வகையெல்லாம் அவிச்சு எடுத்து கொடு. அதான் வயித்துல இருக்க பிள்ளைக்கு நல்லது. ஆமாச்சி, இப்பதான் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருக்கானா. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன வாரேன். சுண்டல் 3 பேருக்கு 3 தட்டுல போட்டு கொண்டாடாதம்மா, ஒரே தட்டுல போட்டு நிறைய கொண்டானா. சும்மா கிடக்க மாட்டே வாயை வச்சுக்கிட்டு. செல்ல தையி, நம்ம எல்லாரும் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. நான் எதத்து சொன்னேன், 3 தட்டுல வச்சு கொண்டா 3 தட்டையும் கழுவணும். அதான் ஒரே தட்டுல வச்சு கொஞ்சம் நிறைய குடிச்சு கொண்டானே. அங்காச்சி 3 நேரம் ஆளு கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. எடியா மக்கா, எடி பாக்கியலட்சுமி வீட்ல இருக்கேன். ஏம்மா நீ இங்க தான் இருக்கியோ? நான் வீட்ல போய் தேடிக்கிட்டு அதனால நம்ம தெருல யார் வீட்ல இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். பாத்து இங்க செருப்பு கிடக்கு, அதனால தான் கூப்பிட்டேன். அதிகா வெளிய நிக்க, உள்ள வா. எங்க அம்மைய தான் பார்க்க வந்தேன். ஒரு நாள் எங்க அம்மைய பார்க்கலனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பாத்துடுங்க. வரமா 2 சுண்டல் எடுத்துக்கோ. இருக்கட்டுக்கோ, இப்பதான் எங்க வீட்ல ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். அதே வயிறு திம்மன் இருக்கு. இவங்க அன்னிகரி ஏதோ கொசக்கு மசக்கு வேலை எதுவும் பண்ணதலாட்டி உன்ன? இல்லம்மா, நான் ஜூஸ் போட்டு கொண்டு குடிச்சது கூட வேண்டாம்னு சொல்லிட்டா. தன் கையே தனக்கு உதவி, நானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிடுவேன். அப்படி இப்படின்னு ஏதோ வசனம் வசிட்டு கிடக்கா. ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுதே, அப்படி இப்படின்னு கிடந்து பண்ணிட்டு கிடக்கா. சரி, ஏதோ ஒன்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா சரிதான். மருமோனுக்கு முடப்பறந்த ஒருத்திங்க வந்து கிடக்கா, புருஷனையும் கூட்டு வந்து. சும்மா இருந்தா பரவாயில்ல. சரி, அம்மா வீட்டுல இருந்துட்டு போட்டோம், நம்ம என்ன தலையிலே சுமக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா சும்மா இருக்க மாட்டேங்கல. என் மொபைல சுரிஞ்சிட்டே தான் இருக்கா. என் மொபைலுக்கு மருமனுக்கு சண்டை எழுத்து விடுதா, இவரும் மாமியாளுக்கு மருமனுக்கு சண்டை எழுத்து விடுதா. இப்படியே கொசக்கு மசக்கு வேலையெல்லாம் பாத்துட்டு கிடக்கா. இது என்ன சொல்லி என் மொபைலால பொறுத்து எடுத்து போயிட்டு இருக்காமா. நெசத்தை சொல்லணும்னா என் மொபைலுக்கு இந்த கூட்டு குழம்புலாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் திண்டாட்டம் தான். ஆனா இப்ப கொஞ்சம் படிச்சுட்டா. சில நேரத்துல எரிப்ப கொஞ்சம் கூட்டி போடுவா, உப்பு கொஞ்சம் தாத்து போடுவா. இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு போடுவா. ஆனா நேரத்துக்கு நேரம் புருஷனுக்கு மாமியாளுக்கு கட்டா சோத்த வாங்கி கொடுத்துருதா. அவ அன்னிக்கறிக்கும் கொடுத்துருதா. அதையும் வாங்கி தின்னு போட்டு இவளுக்கு எதிராவே இந்த பாடா படிச்சிட்டு கிடக்கா. என்ன செய்யமா, வீட்டுக்கு வீடு வாசப்படியா தான் இருக்கு. ஆமா பாக்கியலட்சுமி, உன் மொபைல கட்டி கொடுத்துருக்கேல்ல, கூட பிறந்த எத்தனை பேரு மாமியா மாமனார்ல இருக்காவல, எங்க இருக்காவோ என்ன அது அன்னைக்கு கேட்க முடியல சரியாட்டு. மாமனார் இல்லாச்சி, மாமியா இருக்கா. என் மருமனு கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணன் ஹைதராபாத்ல இருக்கான். பையனி சம்மந்தி இல்லையோ? ஆமா, பொம்பளை பிள்ளை கிடையாது, 2 பையலோ தான். என் மருமையும் சொன்னம்லாச்சி அன்னைக்கு வெளிநாட்டுல இருக்காரு. மாமியாகாரி மூத்த மகன் வீட்டுல கிடக்கா. மொபைல வந்து பக்கம் எடுக்க வருவாளாமா? எங்க வருவா, அவ அப்படித்தான். என்ன அவ அப்படித்தான் சொல்லிவிட்ட? வேற என்ன சொல்லாச்சி? அதான் சொல்லிட்டோம்ல, 19 வாட்டு வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு. எல்லா வீட்லயும் அப்படிதான். மாமியார்னா அப்படிதான் இருப்பா. சரி, அம்மா அவளும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிடுவா போன்ல. மாமியாகாரியும் என்ன எத்தனை மாசம் ஆச்சு, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தியா, என்ன எடுக்க அப்படின்னு பேசிக்கிடுவா. வேற என்ன சொல்ல? நேர்ல வந்து பார்க்க மாட்டாளோ? உன் மோவ உங்ககிட்ட இருக்காளோ? ஆமாச்சி, 3 மாசம் இருக்க வரைக்கும் என் மோவ அங்கதான் இருந்தா மாமியார் வீட்டுல. அவ மாப்பிள்ள போன பிறகுதான் அந்தால அவளுக்கும் ரொம்ப முடியலையா, ஒரே வாந்தி. அந்தாலதான் சரி நான் கூட்டு போட்டுமா மருமோனே. அந்தால சரி அவரும் சரி கூட்டு போங்கத்தே அப்படின்னாரு. அந்தால இங்க கூட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அது சரிதான், மாமியா தாய் மாதிரி பாப்பாளா. பாசமா இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிறது நல்லதுதான். முன்ன பின்ன ஏதோ எடுத்து செய்து எடுத்து கொடுத்துக்கலாம். பாக்கியலட்சுமி, சுக்கு மிளகு இந்த சாரண வேறு அதெல்லாம் போட்டு எடுத்து நாங்க காய்ச்சி எடுத்து கொடுப்போம் பாத்துக்க, கசாயம் மாதிரி. அதெல்லாம் குடுப்பியா உன் மவளுக்கு? இங்கமெல்லாம் எனக்கு கை மருந்து கொடுக்கதான் செஞ்சாச்சு. என் மவளுக்கு கொடுக்க பயமா இருக்கு. ஆஸ்பத்திரி மருந்து மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் கொடுக்கிறது நல்லதான். அதுல ஒண்ணு கிடையாது, எல்லாம் சுக்கு மிளகு அந்த மாதிரி மிளகு ஜாமான் தானே. சரியாச்சு, இப்ப ஒரு நாள் என்னெல்லாம் வேணும்னு எழுதிட்டாங்க. நான் அப்படியே பாத்து எடுத்து என் பிள்ளைக்கு கொஞ்ச நாள் கொடுக்கேன். ஆமா, அதெல்லாம் குடிச்சா சோவு பிரசம் ஆகும். அதுக்குதான், வேற ஒண்ணு இல்ல. இந்த மாதிரிலாம் இப்பெல்லாம் பாரு, போனவன ஆஸ்பத்திரில ஆபரேஷன் பண்ணி போடுதான். ஆபரேஷன் பண்ணா கை கால் வளையுது, குறுக்கு வலிக்குன்னா பிள்ளைகள் கஷ்டப்படும். அதுக்குதான். ஆமா, நீங்க சொல்லு சரிதான். இரியாமக்கா, நம்ம உன்னை பார்க்கணும் தான் வந்தேன். பார்த்தாச்சு, பேசியாச்சு. இந்த மனுஷன் வருவாரு, ஒரு கப் காபி போட்டு கொடுக்கலாமா? சரி மக்கா, போயிட்டு வரேன். சரிம்மா. பாக்கியலட்சுமி, என் மோவளுக்கு மருமகளுக்கு ஆளுக்கு ஒரு பிள்ளை கொடுத்துடணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டாத நாள் கிடையாது பாத்துக்கம்மா. அதுதான் நானும் எதிர்பார்த்து காத்திருக்கேன். கவலைப்படாதீங்க ஆச்சி, கூடிய சீக்கிரம் உங்க ஆசை நிறைவேறும். அவங்க கவலையே சொல்லிட்டாங்க. எங்க கவலையை யாருக்கிட்ட கொண்டு போய் சொல்ல?
யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த ஊர்ல வந்து இருக்கோம். கடவுளே, நாங்க இருக்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. பால்ல மஞ்சப்பொடிய போட்டாச்சு, மங்களகரமா இருக்கு ஐயா. கையில என்னடா வச்சிருக்க அந்த நீலுக்குட்டி? அப்படி தானே முழிச்சு பாத்துட்டு இருக்கிய? பானா பருப்பு, பீனா பருப்பு, மூணா பருப்பு, அதாவது பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு. இதுதான் தன் கையே தனக்கு உதவிங்கிறது. இது கூட சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம கையால செய்து நம்ம கையால குடிக்குது. இதெல்லாம் குடிச்சு எடுத்து ஜாமுடு புஷ்டி ஆகி அந்த சில்வண்ட சில்லி சில்லியாக்கணும். இதுக்கு தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். வெறி ஏத்தவரம், வெறி வெறி வெறி. இந்த வில்லியோட அதிரடி ஆட்டம் ஆரம்பமாக போகுது. மன குப்பு குப்பு குப்புன்னு அடிக்குது ஐயா. சரி, கொஞ்சோண்டு சீனிய போடுவான். சீனிய போட்டாதான் ஜம்முன்னு இருக்கும். அடிப்பொலி டேஸ்ட். அட்டை பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல செல்லக்குட்டி. பொண்டாட்டி மனசுல இடம் பிடிக்கணும், அதுதான் பெரிய விஷயம். கரட செல்லக்குட்டி சொல்லுதே ஒரு விஷயத்த. இப்பதான் வந்து அப்படி படுத்து யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இன்னும் டக்குன்னு வந்துட்ட. எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்து தெரியுமா? போன மாசம் கல்யாணம் ஆன இந்த நம்ம பாபு இருக்காம்ல, பாபு. அவன்தான் என்கிட்ட மெதுவா வந்து நைஸா கேட்டான், டேய் என்னடா இது, எனக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த சொல்லுவியான்னா. அவன் என்கிட்ட கேட்டா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னே. விவரமா சொன்னாதானே புரியும், தலையும் புரியாம காலும் புரியாம இப்படி சொன்னா என்ன புரியும்னே. அதெல்லாம் அவன் சொல்லுதான், நீ மட்டும் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குத அப்படிங்க. என் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குதே மிதி வாங்குதே, அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் வெளியில அந்த சீக்ரெட் எல்லாம்? என்னடா செல்லக்குட்டி, மாமி ஒரு விஷயத்த சின்னதா ஒரு ஜோக்கா கூட சொல்லது கூட எடுத்துக்கிட மாட்டீங்க. உடனே தட்டாமட்டானே இருந்துச்சு நிக்கிய அடிக்க மாதிரி. உட்காருடா, உட்காரு, பொறுமையா உட்காரு. நான் சொல்லுறேன், ஆவுன்னா பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருதுயா. மூஞ்சி செவக்கதும் மூக்கு செவக்கதும் பார்க்கவே ரொம்ப அழகா தான் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ட என்ன சொன்னா, ரெண்டே வார்த்தை தான், வாழ்க்கையில நீ படிச்சுக்கோ, நீ உன் பொண்டாட்டி நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுதான்டா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல, சரிம்மா சாரிம்மா, இந்த ரெண்டு வார்த்தை தான். என்ன சொன்னாலும் சரிம்மா சரிம்மான்னு மண்டைய ஆட்டுவேன். சின்ன தப்பு செஞ்சுட்டோம்னா சாரிமா சாரிமான்னு அதே மாதிரி மண்டைய ஆட்டுவேன். இந்த ரெண்டே வார்த்தை தான் என் சீக்ரெட் அப்படி இன்னைக்கு ரிவீல் பண்ணிட்டேன். உடனே அவனும் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஐயா, இதுக்கு தானே ஐயா நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், இன்னைக்கு போய் என் பொண்ணுட்டி நல்ல பேர் வாங்கிருந்தேன் அப்படின்னு ஒரே ஜாலி குஷியில போயிருக்கான். என்னைக்கும் போல என் பொண்டாட்டி கையால ஒரு டீ குடிக்கணும்னு ஆசைப்படுதேன். சரி, எந்திரிச்சு போய் போடட்டா டீய. சரிடா, ரொம்ப சந்தோஷம். என்னடா இது, நமக்குன்னு ஒரு சோதனை எல்லாம் இருக்கு. முத படிக்கட்டுல யாரும் போதே வலிக்கு விழுந்துட்டோமே. கையை தனக்கு உதவின்னு ஆரம்பிச்சோம், கடைசி வந்து பாச்சாக்கு கூட பொறுக்கல. மூதேவி பாச்சா எங்க இருந்து வந்து விழுந்து சனியனை விழுந்து தொலைஞ்சிட்டிய. அதுவும் மெனக்கிட்டு பால்ல வந்து விழுந்திருக்கிய, பாதாம் பால்ல. பக்கத்துல எவ்வளவு இடம் இருக்கு, அங்க எங்கேயா போய் விழுந்து தொலைய வேண்டியதுனே. என்னடா செய்ய, எல்லாமே வம்பா போச்சே. சில்வெண்டு வேற அடுக்களை பார்த்தா வர போல இருக்கு. என்னடா செய்ய, இப்ப பாச்சாவை பார்த்தா அவ்வளவுதான் ஒரு மாதிரி நம்மளுக்கு நினைப்பாள. செய், பாச்சாவை தூர எடுத்து போட்டுட்டு இந்த பாலதிக்கு சாக்கடையில ஊத்தணும். நமக்குன்னு வந்து சேர்ந்திருக்க. அம்மா, பாலை எதுக்கு தூரத்துக்கு ஊத்தணும்? நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டலாயா. பார்த்து முதல் நாளேன்னு பாட்டு பிடிச்சிட்டு வரதே முதல் நாளே. ஆகா, அடுத்த நாள வந்து சிக்குது. இன்னைக்கு அண்டா நிறைய பிரியாணிய போட்டு தீர்த்துற வேண்டியதான். பாத்தா சொல்லும், நீ வாழ்க, உன் குடும்பம் வாழ்க, குட்டி வாழ்க. ஆடு வருதையா, அசஞ்சாடி வருது. வரட்டு 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 வரட்டு. அதிசயமா இருக்கு. எம்மாடியா, பாதாம் பால்லாம் போட்டு காச்சி காச்சின மாதிரி இருக்க. யாருக்குடி இது? வாங்க, நீ உள்ள வாங்க. ஏன் அங்கே நின்னுட்டியா? ஆஹா, எருமை யாரப்ளான ஓட்டுதையா. என்னவோ ஒண்ணு காட்டி போடுதல ஐயா. என்ன திடீர்னு அண்ணி அப்படினே? எப்பவுமே என்ன எதிரியா தான் பாக்கீங்க. அண்ணிங்கிறது எனக்கு நீங்க ஒருத்தங்க மட்டும் தானே. ஒரு அண்ணி ஒரு அண்ணி, நீங்க மட்டும்தான் எனக்கு அண்ணியா இருக்கீங்க. இது என்ன புதுசா இருக்கு? எப்ப பார்த்தாலும் நமக்குள்ள ஒரு முட்டலும் மோதலமா இருக்கு. அத இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைச்சுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். முடிவுக்கா? நல்ல நாட்டு மாட்டு பால் கிடைச்சி எங்க அம்மா வாங்கிட்டு வந்தா. அதுல மானா பருப்பு, பீனா பருப்பு, மூணா பருப்பு எல்லா பருப்பையும் போட்டு அப்புறம் காஷ்மீர் இந்த குங்குமப்பூ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி வச்சிருக்கேன். எல்லாரும் குடிக்கிறதுக்கு தான். எங்க அண்ணனை கட்டின நாள்ல இருந்து என் குடும்பத்துக்குன்னு எனக்குன்னு மாடா உழைச்சு வாடா
தேஞ்சு போயிருக்கிய. அப்படியாப்பட்ட உங்களை நான் சரியா புரிஞ்சுக்கிடாம மண்டைக்கு வெளி இல்லாம நடந்துகிட்டேன் நிறைய நாள். அதுக்கப்புறம் இந்த கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன், நெசத்தை சொல்லிட்டு இருக்கேன். அதான் சரி, பாதம் பல என் கையால காய்ச்சி எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு கப்பாவது கொடுப்போம், இந்த வேலையாவது செய்யும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வேலையில இறங்கிட்டேன். இனி கொஞ்சம் கொஞ்சமா வேலைலாம் செய்யறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். காய்கறி நறுக்க, தேங்காய் திருவேன், அப்புறம் அரைக்க கொள்ள எதா இருந்தாலும் பரவாயில்ல, தேங்காவை என்கிட்ட கேளுங்க. சொல்லிட்டீங்களா? கேட்டுறேன். சரி, கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுங்க. வாங்கிங்க வாடி கையும் காலும் சுவாந்து போயிருக்கும். உட்காருங்க, நான் பாதம் பால் ஆத்தி கொண்டாரேன். இல்ல நீ, நான் உங்க அண்ணனுக்கு டீ போடுறதுக்கு வந்தேன். உங்களுக்கு ஒரு பாதாம் பால் போட்டு கொடுக்கறதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவளா? சொல்லுங்க பாப்போம். ஒரு பாதாம் பாலை குடிச்சு போட்டு தெம்பாட்டு அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு டீயை போட்டு கொடுங்க. சரி அப்போ தள்ளுங்க, ஒரு கப்ல நானே ஊத்திட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க போய் சேர்ல உட்காருங்க, நான் ஊத்தி கொண்டுட்டு வரேன். எனக்கு அங்க எத்தனை நாள் ஜூஸ் கீசுன்னு போட்டு கொண்டு வந்திருக்கியா? அப்பல கூட ஆரஞ்சு ஜூஸ் படக்குன்னு கொண்டு வந்து சடக்குன்னு என் கையில நீட்டினிய. அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கிய. அதுல 100ல் 1 பங்காவது நான் பாசம் வைக்கண்டமா? எத்தனை பேர் என்ன எல்லாரும் ஏசி கிளிக்காம ஒரு பாசம் இல்லையா ஒரு அண்ணன் மட்டடி மேல அப்படின்னு? என் பாசத்தையும் வெளிக்காட்டுறதுக்கு ஒரு நாள் வரணும்ல, அது இன்னைக்குதான் வந்திருக்கு. சரி சரி, அப்பமா நான் போய் உட்கார்ந்திருக்கேன், நீங்க கொண்டுட்டு வாங்க. பார்த்து முதல் நாளே உன்னை. அடி என் தங்கமே, போட்டி புண்ணாக்கு வாரேன். இது ஸ்பெஷல் பாதாம் பால் இல்ல, ஸ்பெஷல் பாச்சா பால். வருது வருது, பாதாம் பால் வருது. நீ சுட சுட குடிங்க, கூட ஒரு கப்புனாலும் எடுத்துட்டு வரேன், ஒரு அண்டை நிறைய இருக்கு. யோ கூர்கட்ட குக்கர் கொண்டாரு வை, அது எங்க அன்னைக்கு வச்சிருக்கேன். அடுக்கலையில பார்த்தம்டி, ஏகப்பட்டது வச்சிருக்க, அதுல கொஞ்சம் ஊத்தி கொடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாதாம் பால், போட்டீங்க. கொண்டாரு வை, அது குடிக்காத வை. தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது. யம், 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 யம். யோ பாவி மனசா, குடிச்சு கொண்டாடிட்டேற. யாருடி இவ? எனக்கு தான் பாதாம் பால் தான் உசுருன்னு உனக்கு தெரியுங்களா? யோ கூமுட்ட, அது பாதாம் பால் இல்லையா, பாச்சா பால். என்னடி சொல்லுத? ஓ, எல்லா பருப்பையும் போட்டு காய்ச்சிட்டு சீனியதையோ எடுக்க போனேன். அதுக்குள்ள பாவி பைய பாச்சா அதுக்குள்ள விழுந்து அது நீச்சல் அடிச்சுட்டு கிடந்தியா, அதை தூர தூக்கி போட்டுட்டுலாம் பாதாம் பருப்பு பாலுன்னு கொண்டு வந்தேன். அதை போய் மடக்கு மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு யாப்பா விட்டுட்டேற கூறுகட்ட குப்பாண்டி. என்னையா 32 பல்ல காட்டி சிரிக்காரு? இந்த கூறுகட்ட குப்பை பாச்சா தானே விழுந்துச்சு, இதுக்கு போய் இப்படி பதறிட்டு கிடக்க. நாங்கெல்லாம் போன வாரம் பால் பாயசம் குடிக்கும் போது பெரிய பள்ளியே கிடந்து அதையே தூர தூக்கி போட்டுட்டு தூர்வார்ன ஆட்களு. தங்கச்சி, எப்படி பாதாம் பாலை குடிச்சு தெம்புல, இந்த பாச்சா பாலை குடிச்சு தெம்புல இன்னும் 10 ஊருக்கு தெருட்டூர் போவையா இந்த ஆளுநாள் அழகு சுந்தரம். தங்கச்சி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனே, நீ எப்படினே இருக்க? நல்லா இருக்கியா? அப்பள மருமக்க மாதிரிலாம் எப்படி இருக்காவோ? நல்லா இருக்காவளமா? எல்லாரும் நல்லா இருக்கவனே, உள்ளேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதே. நீ மட்டும் ஏனே தனியா இங்க இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? பேசாம நம்ம வீட்டுக்கு வானே. ஆமாண்ணே, புஷ்பக்கு சொல்லுதும் சரிதானே, பேசாம வந்துட வேண்டியதானே. அங்க தனியா இருந்து வேலை செஞ்சு சாப்பிடுறதுனால உனக்கு சங்கடமா இருக்காமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு அப்படி தோணவே இல்ல. அன்னைக்கு மவளும் மருமனும் வந்திருந்தாவுல, அவளும் இதே வார்த்தை சொன்னவோ. அவட்டையும் சொன்னேன், நான் நல்லா இருக்க வரைக்கும், கையும் காலும் திறனா இருக்க வரைக்கும் உழைச்சு சாப்பிடுதேன், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்துருதேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால நீ அதை பத்தி கவலைப்படாதமா, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். என் மோளை பத்தி தான் இவ்வளவு நாள் கவலைப்பட்டு இருந்தேன். ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய வச்சிருக்கோமா, தாய் இல்லாத பிள்ளைய வச்சிருக்கோமா, எப்படி கட்டி கொடுக்க போறோம், என்ன செய்ய போறோம், யாரு செய்ய போறோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அளவெடுப்பாவே என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் நான் டெய்லி கவலைப்பட்டு கண்ணீர் ஊட்டிட்டு இருப்பேன். ஆனா இப்ப அப்படி இல்லம்மா, என் மோளுக்கு ஏத்து தங்கமான பையன் நல்லபடியா வந்து சேர்ந்திருக்கான். அதனால இப்போ என் மனசு முழுக்க சந்தோஷம் தான் இருக்குமா, சந்தோஷம் தான் இருக்கு. அதுவும் வேற எங்கேயோ யாரோ தெரியாத இடத்துல கொண்டு கொடுக்கல, என் தங்கச்சி வீட்டுல மான நேரமா சந்தோஷமா கொடுத்துருக்கேன் என் பிள்ளைய. அதனால எனக்கு கவலையோ எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, நான் சந்தோஷமா உழைக்க, கையும் காலி இருக்க வரைக்கும் நல்லபடியா கஞ்சி குடிக்க. ஒரு பக்கம் தானே சொல்லும்போது சரியா தான் இருக்கு. அப்பப்ப வீட்டுக்கு வந்து போய் இருக்க வேண்டியதானே, யானே வர மாட்டேங்க. அது வருவோமா, அடிக்கடி வாரேன், ஞாயிற்றுக்கிழமை லீவ் பத்தி அன்னைக்கு வாரேன்னா என் நிக்க விட்டே பேசிட்டு இருக்கேன். வாங்க வீட்டுக்கு போவோம். ஆண்டனே, நேரம் வர ஆயிட்டு பத்தியா, கருக்கலாவ போது பிள்ளைகளும் வீட்டுக்கு வந்துடும், தனியா இருக்கும், காப்பி போட்டு தனியா குடிச்சிட்டு இருப்பாளுவா. வீட்டுக்கு வாங்க, காபி போட்டு தரேன், ஆளுக்கு 2 துவா சுட்டு தரேன். மாவு வேற வச்சிருக்கமா வீட்டுல. ஏன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டானே, புஷ்பாக்கா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் தான் வந்திருக்கா. என்ன தங்கச்சி, என்னமா சொல்லுமா, சொல்லு, என்ன விஷயம் பேசணும்? அது இல்லனே, எதுவா இருந்தாலும் இந்த தங்கச்சி கிட்ட நீ மறைக்காம சொல்லணும். என்னத்த மறைக்க போறேன், சொல்லு. என் தங்கச்சிட்ட எதுனாலும் சொல்லாம நான் இருப்பேன், நான் சொல்லுமா. அம்மால எந்த குத்தம் குறையும் இருக்காதுன்னு 100க்கு 200
100% நான் நம்புறேனே. என்னம்மா சொல்லுத? அக்கா உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்கானே. நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு அதான் அவ கோவத்துல இருக்கா. இந்த கோவத்தை தீக்கணும்னா உனக்கு தானே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அது என்கிட்ட சொல்லுனே, நான் சரி பண்ணிருந்தேன். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லுதே, உன் மேல எந்த குத்தும் குறை இருக்காதுன்னு நான் நம்புதேனே. நான் நம்புதேன். என்ன நடந்துச்சுன்னு இப்போது சொல்லுனே. உனக்கும் மச்சானுக்கும் மட்டும்தான் தெரியும். இப்போ மச்சான் எங்க இருக்காருன்னே தெரியலன்னே. எங்க போனாரு, என்ன ஆனாரு? இத்தனை வருஷம் ஆயும் அவரு காணல. இனிமேலும் வருவாருன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லன்னே. உனக்கு மட்டும் தானே அந்த உண்மை தெரியும். நல்லா இருப்பனே, சொல்லிருந்தே. இதனால எவ்வளவோ பிரச்சனை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டேங்கியா. அது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கச்சி, ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாமே என் மேலதான் தப்பு. ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்ன அது உண்மையாகாது, எனக்கு தெரியும். நீ பத்திரமா தங்கன்னு நீ சொல்ல போறியா என்ன நடந்துச்சுன்னு? சொல்லலன்னு வச்சுக்கியா, நான் அந்த இடத்தை விட்டு நவரவே மாட்டேன். எந்திரிக்கா, சொன்ன கேளுக்கா. தங்கச்சி சொன்னா கேளுப்பா, என் மேலதாம்மா எல்லா குத்தமும். நான் தான் ஒதுங்கிதனமா இருக்கேன். இப்ப யாருக்கு இதனால எந்த பிரச்சனை சொல்லு. இல்லனே, உனக்கு தெரியாதுன்னே. இன்னைக்கு என்ன நடந்துன்னு சொல்லலன்னா கண்டிப்பா அந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். ஏக்கா, இப்படி நட்ட நடு வயல்ல தண்ணிக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கேக்கா. எந்திரிக்கா முதல்ல. இல்லட்டு இன்னைக்கு முடிவு காணாம நான் எந்திக்கவே மாட்டேன். சொன்னா கேளுக்கா, எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வாண்ட ஓடி வருவோம். இப்போ உனக்கே கஷ்டம்னா நாங்க என்னக்கா செய்வோம்? சரி விடுக்கா, பாத்துக்கிடலாம். பாத்துக்கலாம் எத்தனை நாள் பாத்துக்கலான்னு மனசுக்குள்ளே வச்சு வேதனை பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எங்க அக்கா எப்பவுமே சிரிச்ச மூஞ்சோட இருக்கிறதா நாங்க பாப்போன்னே. அன்னைக்கு மனசு உடஞ்சு அழும்போது ரொம்ப சங்கடமா இருக்கட்டே. தயவு செய்து என்ன நடந்ததுன்னு சொல்லிருக்கனே. இதுல தலையிடறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இருந்தாலும் எங்க அக்கா அழத தாங்க முடியலனே எங்களால. ஆமனே, நல்லா இருப்பியண்ணே, சொல்லிருங்கண்ணே. வார பக்கம் பார்த்தா இந்த இடத்த விட்டு நீங்க எந்திரிக்க மாட்டான் போல இருக்க. அவ ஒரு புடிவாத காரினே, சொல்லிருக்கனே. நல்லா இருப்பியண்ணே. இவ்வளவு நடந்த பிறகு இனிமேல நான் சொல்லலன்னா சொல்லிருந்தம்மா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, எது எப்படியோ என்ன பிரச்சனை அன்னைக்கு நடந்துங்கிறத முத்துப்பாண்டி என்ன சொல்ல போறான். அத அடுத்த வீடியோல வரும் சொந்தங்களே மறக்காம பாருங்க. ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு சொந்தங்களே. நாளையோட முடிய போகுது ஆஃபர். ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் மற்றும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க. அத பத்தின டீடைல் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே.